இப்போ இந்த அடலசன்ஸை தாண்டி நெக்ஸ்ட் ஸ்டேஜ்னு வரும்போது when they go for a college and when they start meeting என்னால் ஒரு தோல்வியை ஒத்துக்க முடியல அப்படிங்கும்போது they go for எனக்கு வந்து சூசைட். ஒருத்தங்க வந்து ஒரு இண்டிவிஜுவல் கண்டினியூஸாக ஒரு க்ரோனிக் ஸ்ட்ரெஸ்ல இருக்காங்க, கண்டினியூஸாக அவங்க லைஃப்ல ஏதோ ஒரு ஸ்ட்ரெஸ் இருந்துகிட்டே இருக்கு, ஃபெயிலியர்ஸோ இல்லை கண்டினியூஸாக ஸ்ட்ரெஸ் ஃபேஸ் பண்ணிட்டே இருக்காங்கன்னா இந்த அமிக்டலா ஹைப்பர் ஆக்டிவாக இருக்கும். சூசைடல் ஐடியேஷன்லேருந்து சூசைடல் ஆக்ஷனாக மாறப்போகுது அது அப்படின்னா, சூசைடல் ஐடியேஷனுங்கிறது பேசிவ் சூசைடுமாங்க. அதாவது சாக மாட்டான், ஆனால் நான் காலையில் எந்திரிக்காம இருந்தால் நல்லா இருக்கும், நான் நடக்க ஏதோ ஒரு வண்டி வந்து இடிச்சிட்டா நான் போயிட்டா நல்லா இருக்கும். இந்த மாதிரி கல்யாணம் பண்ணி வாழ்ந்தாலும் எப்படின்னா, நாங்கள் கல்யாணம் பண்ணி வச்சுட்டோம், இட் இஸ் யோர் டியூட்டி, யூ ஹேவ் டு ஹேண்டில், இல்லாட்டி அது எங்களோட மரியாதை குறைவு. அரேஞ்ச்டு மேரேஜே இப்போ கமல்ஹாசன் சூப்பராக சொன்ன மாதிரி, இஃப் யுவர் மேரேஜ் இஸ் அரேஞ்ச்டு யுவர் லைஃப் இஸ் அரேஞ்ச்டு. லாவுமே நிறைய ஸ்டேஜஸ் நமக்கு அப்படி தானே கொடுக்குது. மியூச்சுவல் ஃபர்ஸ்ட் வந்து மியூச்சுவல் செப்பரேஷன் கொடுக்குறாங்க, இல்லை கோர்ட்டில் இருக்கிற கவுன்சிலர் மீட் பண்ண வைப்பாங்க, லாயர்ஸோட பேச வைப்பாங்க, அந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி கோர்ட்டே கொடுக்குது. ஐபிஎன் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நடந்துட்டுருக்க பிரச்சனை எல்லாமே வந்து சைக்காலஜிஸ்ட் மன ரீதியான பிரச்சனைகளை தான் நிறைய பேர் நம்ம ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கோம். அதற்கு ஒவ்வொரு வயதுக்கு ஏற்ற மாதிரி பிரச்சனையை நம்ம ஃபேஸ் பண்ணுறோம். அதற்கான காரணம் என்ன, அதை நம்ம எப்படி ஓவர் கம் பண்ணணும், நமக்கு ஒரு கிளாரிட்டி கொடுக்கறதுக்காக கவுன்சிலிங் சைக்காலஜிஸ்ட் தனுஸ்ரீ வெங்கட்ரமணி நம்ம கூட வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க. வெல்கம் டு த ஷோ மேம். ஹாய் மேம். இப்போ இந்த அடலசன்ஸை தாண்டி நெக்ஸ்ட் ஸ்டேஜ்னு வரும்போது when they go for a college and when they start meeting என்னால் ஒரு தோல்வியை ஒத்துக்க முடியல அப்படிங்கும்போது they go for எனக்கு வந்து சூசைட், இல்லை ஆப்போனண்ட்டை நான் வந்து கில் பண்ணிடணும். இப்படி தான் இப்போ இந்த யங்கர் ஜென்ரேஷனோட தாட் இருக்குது. அதுக்கு ஏஐயும் ஒரு பெரிய ஒரு முக்கியமான ஒரு டூலாக இருக்குது. ஓகே, ஏன்னா எந்த அளவுக்கு நம்ம வந்து ஆப்ஸை பார்த்து உலகத்தில் எங்கே என்ன நடந்தாலும் நம்மளோட ஃபிங்கர் ரீச்சபிளில் இருக்குது. இட் கிவ்ஸ் போத் பாசிட்டிவிட்டி அண்ட் நெகட்டிவிட்டி. இந்த இடத்துல அவங்க எப்படி ஹேண்டில் பண்ணணும்? என்னன்னா சூசைடை வந்து நம்ம பயாலஜிக்கலி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் எப்படின்னா, நம்ம அமிக்டலான்னு ஒரு பார்ட் இருக்குது நம்ம பிரெயினில். இட் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் ஃபியர் அண்ட் அக்ரெஷன். நம்மளை டேஞ்சர் சுற்றி ஏதாவது டேஞ்சர் இருந்தால் அதுக்கு நம்மளை ப்ரிப்பேர் பண்ணும், ஃபைட் ஆர் ஃப்ளைட். இப்போ நீ ஒன்றா இதை ஃபேஸ் பண்ணி அடிக்கணும். ஏன்னா நம்மளாம் மேமல்ஸ் தான், என்னதான் இருந்தாலும் நம்ம அங்கேருந்து தான் வந்திருக்கோம். நமக்குன்னு ஒரு இன்னேட் அந்த ப்ரைமல் எலிமெண்ட்ஸ் நிறையா நமக்குள்ளே இன்னுமே இருக்குது. சுற்றி ஏதாவது இருக்கா அப்படிங்கிற அந்த பதட்டம், எதனால அலர்ட்டாக இருக்கிறது. ஸோ இந்த மாதிரி வந்து அந்த அக்ரெஷன் அண்ட் ஃபியரை வந்து அது ரெகுலேட் பண்ணும். இப்போ ஒருத்தங்க வந்து ஒரு இண்டிவிஜுவல் கண்டினியூஸாக ஒரு க்ரோனிக் ஸ்ட்ரெஸ்ல இருக்காங்க, கண்டினியூஸாக அவங்க லைஃப்ல ஏதோ ஒரு ஸ்ட்ரெஸ் இருந்துகிட்டே இருக்கு. பீட் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கான பேரண்ட்ஸ் இல்லை, ஒரு நார்மல் ஃப்ரெண்ட்ஸ் இல்லை, எனக்கு ஒரு ரிலேஷன்ஷிப் அமையலை. ஸோ இந்த மாதிரி ஏதோ ஒரு ஸ்ட்ரெஸ் கான்ஸ்டன்ட்டாக அவனுக்கு இருந்துகிட்டே இருக்கு. மார்க் வாங்கணும், எஜுகேஷனில் இப்படி பண்ணணும், சொசைட்டியில் பியரில் நான் ஒருத்தனா வளரணும், எவ்வளோ விஷயங்கள் அவன் வந்து ஃபேஸ் பண்ணுவான். எஸ், ஆனால் இது அவனுக்கு சாதகமாக இல்லாமல் கண்டினியூஸாக ஃபெயிலியர்ஸோ இல்லை கண்டினியூஸாக ஸ்ட்ரெஸ் ஃபேஸ் பண்ணிட்டே இருக்கானா இந்த அமிக்டலா ஹைப்பர் ஆக்டிவாக இருக்கும். ஓகே, எப்போவுமே ஏதோ ஒரு டேஞ்சர் எதிர்பார்த்துட்டே இருக்கும், எனக்கு அடுத்து ஏதோ கெட்டது தான் நடக்க போகுது, ஸோ ஐ ஹேவ் டு பி ப்ரிப்பேர்ட். இந்த மாதிரி அமிக்டலா ரொம்ப ஆக்டிவாக இருந்ததுன்னா இந்த ஏரியா வந்து ப்ரீஃப்ரான்டல் கார்டெக்ஸ்ம்பாங்க. இதுதான் ஒரு மனுஷன் ரேஷ்னலாக யோசிக்கிறதுக்கு, முடிவு எடுத்துக்கிறதுக்கு, எமோஷ்னலாக எப்படி நம்ம அந்த விஷயத்தை கரெக்டாக ஹேண்டில் பண்ணணும், அந்த மாதிரி டிசிஷன் மேக்கிங், கிரிட்டிக்கல் திங்கிங்கில் ரெஸ்பான்சிபிள் இவன் தான். இப்போ நம்மள மாதிரி தான். இப்போ நம்ம நல்லா சாப்பிட்டு உட்காந்துட்டோம்னா அந்த இடத்துல எதுவுமே பண்ண முடியாது, ஏன்னா டைஜஷனுக்கே மொத்த எனர்ஜியும் போயிடும்ல. அந்த மாதிரி தான் இப்போ அமிக்டலாக்கு அத்தனை எனர்ஜி வேணும்னா ப்ரீஃப்ரான்டல் கார்டெக்ஸ் எப்படி ஆக்டிவாக இருக்கும்? இதுதான் நமக்கு முக்கியமாக ஆக்டிவாக இருக்க வேண்டியது. ஸோ இந்த டிசிஷன் மேக்கிங் இல்லை இந்த கிரிட்டிக்கல் திங்கிங், லாஜிக்கல் திங்கிங் ஒரு ஃபைண்டிங் அ வே அவுட் ஆஃப் இட்டுங்கிறது ஆஃப் ஆகிடும். தென் இமேஜின் they'll get into a spiral. அது வந்து ஒரு ஸ்பைரல்மாங்க. அந்த அமிக்டலா ரொம்ப ஹைப்பர் ஆக்டிவ் ஆக ஆக என்ன மாதிரி அவங்க பிரெயின் யோசிக்கும்னா, நோ வே அவுட் ஆஃப் திஸ், எனக்கு இதுக்கு மேலே ஆப்ஷன்ஸ் இல்லை, எஸ், ஐ ஹாவ் டு எஸ்கேப். நோபடி வாண்ட்ஸ் டு டை, தே வாண்ட் டு எஸ்கேப். அது நீங்கள் என்ன கேஸ் வேணால் எடுத்து பாருங்கள், அவங்களுக்கு சாகணுங்கிற இன்டென்ஷனை தாண்டி இதுலேருந்து தப்பிக்கணும்னு தான் இருக்கும். ஸோ தப்பிக்கிறது நம்ம எங்கே பண்ணுவோம்? ஒரு த்ரெட் இருக்கும்போது, ஒரு டேஞ்சர் நமக்கு இருக்கும்போது தான் அதுலேருந்து தப்பிக்கணும்னு நினைப்போம். அதில் நம்மளால ரேஷ்னலாக வேறு வழிகள் கண்டுபிடிக்காத போது நம்ம பிரெயின் வந்து என்ன நினைக்கும்னா, நமக்கு வேறு வழியே இல்லை, there's no way out of this. அந்த டனல் வந்து சின்னதாயிரும். ஸோ வெளியே அந்த லைட் பார்க்குற டனல் வந்து சின்னதாயிட்டே போகும் நமக்கு. அந்த மாதிரி போகும்போது அவங்களுக்கு அதுக்கப்புறம் தான் இந்த சூசைடல் ஐடியேஷன்ஸ் ஜாஸ்தி ஆகுது. ஓகே, அண்ட் சூசைடுங்கிறது இட்ஸ் அ ஃபெயிலியர் ஆஃப் த ஹோல் சொசைட்டின்னு தான் நான் பார்க்குறேன். கரெக்ட். அந்த மனுஷன் நினச்சா, ஏன்ப்பா நல்ல வாழ்க்கை இருக்குது, வந்து பேசியிருக்கலாம்ல, இப்படி பண்ணியிருக்கலாம்ல, அந்த பொண்ணு நினச்சா உயிரோடு இருந்திருக்கலாம்லன்னு நிறைய பேர் பேசுகிறாங்க. பட் அந்த இடத்துல இருக்கிறவங்களுக்கு தான் அவங்க என்ன மாதிரி விஷயத்துக்குள்ளே மாட்டிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது இருக்கும். ஏன்னா நம்ம பேசலாம், தைரியமாக இருந்திருக்கலாம்லம்மா அப்படின்னு கூட நம்ம தாராளமாக பேசலாம். பட் அவங்க பிரெயினும் அவங்க பாடியும் ஆல்ரெடி கிவ் அப் பண்ணியிருக்கு. ஸோ அந்த இடத்த விட்டு அவங்களை வெளியே கொண்டு வருதுங்கிறது இட்ஸ் அ பிக் டாஸ்க்.
ஸோ அந்த ஸ்பான்டேனியஸாக ஒரு ஃப்ரெண்டு கூப்பிட்டு பேசுறது, ஒரு ஃபேமிலி மெம்பர்கிட்ட சப்போர்ட் எடுத்துக்கிறது. இப்போ அந்த ரீசெண்டாக ரித்தன்யா கேஸ் வந்து அப்பாட்ட கடைசியாக எதுக்கு வாய்ஸ் மெசேஜ் அனுப்பணும்? இந்த ரிதன்யா அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்ச ஒரு கேஸ். தினம் தினம் ஏதோ ஒரு இடத்துல ஒரு கேர்ளோ பாயோ அவங்க உயிரை கொடுத்துட்டு தான் இருக்காங்க. ஒரு போல்ட்னஸ் இல்லாமல் வெளியில் பேச முடியாமல். ஸோ இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு அந்த ஒரு மினிட்டை நீங்கள் கிராஸ் பண்ணுறதுக்கு இப்போ நீங்கள் சொல்ல போகிற சில விஷயங்கள் வந்து ஒரு டூலாக இருக்கும். ஓகே. இதை வந்து நம்ம ஸ்டாப் பண்ண முடியும், கண்ட்ரோல் பண்ண முடியும். ஸ்டாப்னு சொல்கிறத விட வி கேன் கண்ட்ரோல் திஸ். ஸோ யூ கேன் ஃபாலோ 3 ஸ்டெப்ஸ். அந்த நிமிஷம் நீங்கள் இதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னா என்னெல்லாம் அவங்க பண்ணலாம்? இம்மீடியட்டாக, அதாவது அந்த 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 சுச்சுவேஷனில் சூசைடல் ஐடியேஷன்லேருந்து சூசைடல் ஆக்ஷனாக மாறப்போகுது அது அப்படின்னா, சூசைடல் ஐடியேஷனுங்கிறது பேசிவ் சூசைடுமாங்க. அதாவது சாக மாட்டான், ஆனால் நான் காலையில் எந்திரிக்காமல் இருந்தால் நல்லாயிருக்கும், நான் நடக்க நடக்க ஏதோ ஒரு வண்டி வந்து இடிச்சிட்டா நான் போயிட்டா நல்லாயிருக்கும்ப்பா அது அப்படின்னா வந்து ப்ராப்ளத்தோட உச்சத்தில் இருப்பாங்க. நீங்கள் சொல்கிற மாதிரி எஸ்கேப், அந்த நிமிஷம் அதுலேருந்து எஸ்கேப் ஆகி எஸ். அவங்களுக்கு என்னன்னா, நானா சாகலை, ஆனால் எப்படியும் நான் செத்தேன், எனக்கு பரவாயில்ல. இதுவும் ஒரு பேசிவ் சூசைடல் ஐடியேஷன் தான். இந்த மாதிரி பேசுகிறவங்களுக்கும் கேர் தேவை. நம்ம ஜஸ்ட் அவங்க சூசைடில் கை கட் பண்ணுறாங்களா இல்லை மாத்திரை போடுறாங்களா அது மட்டும் பார்த்தா பத்தாது. நமக்கு சுற்றி இருக்கிறவங்களே இந்த மாதிரி பேசுகிறாங்கன்னா உடனே கவனிக்கணும். ஏன் அப்படி சொல்கிற, என்ன நடக்குது, ஹவ் ஆர் யூ, ஐயோ ஓகே கேட்குறது நம்மளோட பொறுப்பு. ஸோ இதையும் கவனிக்கணும் மக்கள். என்ன மாதிரி அவங்க பேசுகிறாங்க, அவங்க லைஃப் பிரச்சனையை சிரிச்சுட்டே பேசுவான். என் வாழ்க்கை அடி வாங்கினதெல்லாம் எவனுமே வாங்க முடியாது அப்படின்னு சிரிப்பான். ஆனால் அந்த அவ்வளோ அந்த ஒரு டார்க்கான சுச்சுவேஷனை சிரிச்சுட்டே சொல்லுவான். ஸோ அந்த சிரிக்கிறதுக்கு பின்னாடி என்ன இருக்குது, பெயின் இருக்குது, அதை மறைக்க தெரியாமல் தான் அவன் சிரிச்சிட்டு இருக்கான். ஸோ இந்த மாதிரி க்யூஸ் வந்து ஃபஸ்ட்டு ஆஸ் அ சொசைட்டியாக நம்ம கவனிக்கணும், அதுக்கான ரெஸ்பான்ஸ் கொடுக்கணும் கண்டிப்பாக. ஒன்று. இன்னொன்று, இப்போ நம்ம சூசைடல் ஐடியேஷனில் இருந்தோம், இப்போ நான் பண்ண போகிறேன், அந்த அந்த ஏர்ஜில் இருக்கோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த ஒரு பாஸ் இருக்கும்ல, ஏதோ அந்த ஒரு சின்ன பாஸில் ஃப்ரெண்டோ இல்லை யாரோ ஒருத்தங்க கண்டிப்பாக என்னை புரிஞ்சுப்பாங்க அப்படின்னு ஒரு சின்ன லிங்க் இருக்கும். அவங்கள வந்து உடனே கூப்பிட்டுறணும். அவங்க என்ன வேணால் சொல்லட்டும், அது ஒன்றுமே இல்லை. ஏன்னா யூஸ்வலாக வந்து ப்ரீஃப் பிரேக்ஸ் வந்து ரிசர்ச் படி என்ன சொல்கிறாங்கன்னா, எவ்வளோ எமோஷனலி ஹைட்டண்டாக இருந்தோம்னாலுமே அட்லீஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ் பிரேக் எடுத்தோம், அதுலேருந்து அந்த அந்த எமோஷனில் ஆக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நடுவில் ஒரு 5 மினிட்ஸ் கேப் விட்டால் கூட எமோஷன் செட்டில் ஆகி இன்னும் பெட்டராக அந்த சிச்சுவேஷனை ஹேண்டில் பண்ணுறான் அப்படிங்கிறது ப்ரூவன். ஸோ அந்த ஒரு 2 மினிட்ஸ் காலாக இருந்தால் கூட உனக்கு ஹெல்ப் பண்ணலாம். ஸோ சீக் அவுட் ஃபார் ஹெல்ப். உடனே வந்து ஹெல்ப் கேட்கணும். ஆனால் இல்லை எனக்கு ஃப்ரெண்ட்ஸே இல்லை, எனக்கு ஃபேமிலியே இல்லை, அதனால தான் நான் சாகுறேனே அப்படி இருக்கிறவங்க கிட்ட இப்போ கவர்மெண்ட் நிறையா ஃபெசிலிட்டிஸ் கொடுக்குறாங்க. இந்த டெலிமானஸ்ங்கிறது தமிழ்நாடுல இருக்குது. ஸோ அந்த நம்பருக்கு கால் பண்ணலாம். கிரைசிஸ் இன்டர்வென்ஷன் நம்பர்ஸ் நிறைய ஆன்லைனில் இருக்குது. 24/7 எடுக்கிறாங்க. தேவையான லாங்குவேஜில் இன்டர்வென்ஷன்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் எப்போவுமே நம்ம ரெடியாக வச்சுக்கணும். அது வந்து அந்த ஐடியேஷன் எனக்கு இருந்தால் மட்டும்தான் வச்சுக்கணுமான்னு கிடையாது. எல்லாருமே ஒரு சப்போர்ட் பண்டில் கையில் வச்சுக்கணும். எனக்கு எல்லாமே முடிஞ்சதோ, நோ அதர் ஆப்ஷன்ஸ் லெஃப்ட்னா நான் யார்கிட்ட போகணும், நான் யார்கிட்ட பேசணும், நான் என்ன பண்ண போகிறேன் லைஃப்பில், இது எல்லாருமே ஃபிகர் அவுட் பண்ணி வச்சுருக்கணும். இது ரொம்ப முக்கியம். இட் இஸ் a வெரி மேண்டட்ரி பண்டில் தட் anybody should carry. ஏன்னா லைஃப்பில் எப்போ வேணால் என்ன வேணால் நடக்கலாம் டிராஸ்டிக்காக. ட்ரூ. ஸோ திஸ் கிரைசிஸ் பண்டில் வில் ஹெல்ப் யூ. அண்ட் அதை தாண்டி அந்த ஒன்று ஃப்ரெண்டை கூப்பிட்டு சீக் அவுட் பண்ணுறது, இல்லை இந்த கிரைசிஸ் மேனேஜ்மெண்ட், இது ரெண்டுமே நிறைய பேர்த்த காப்பாற்றிருக்கு. ஈவன் ஐ ஒர்க் வித் ஃபியூ கிரைசிஸ் இன்டர்வென்ஷன் ஃபோன் கால்ஸ். அப்போ வந்து கொஞ்சம் பயமாக இருக்கும். ஏன்னா அவங்க வந்து நான் சாக போகிறேன் மேம் பேசுங்க என்கிட்ட அப்படி வரான். ஸோ அந்த இடத்துல நான் பேசுறது தான் அவன் உயிரோடே வச்சுருக்கோம். இமேஜின் அந்த இடத்துல நம்மளோட பொறுப்புங்கிறத தாண்டி அவன் இடத்த என்னால் புரிஞ்சுக்க முடியுது. எந்த ஒரு எட்ஜில் இருந்துட்டும் ஸ்டில் என்னை கூப்பிட்றானே. ஸோ அந்த ஹோப்பை நமக்கு எடுத்துடக்கூடாது. ஓகே. ஸோ சீக் ஃபார் ப்ரொஃபஷனல் ஹெல்ப். முன்னாடியே எனக்கு லைஃப் இப்படி போயிடுச்சு, என்னால் ஹேண்டில் பண்ண முடியலனாலே கோ ஃபார் தெரப்பி. மென்டல் ஹெல்த் சப்போர்ட் மேண்டட்ரி பண்ணணும். அது வந்து அடல்ட்டுன்னு மட்டும் கிடையாது, குழந்தையிலேருந்தே மேண்டட்ரி பண்ணணும். நான் காலேஜ் படிக்கும் போது ஐ ரிமெம்பர் சில்ட்ரனுக்கு புரியுற மாதிரி ரைம்ஸ் அண்ட் ஆல்ஃபபெட்ஸ் வந்து நான் ஏன் சைக்கலாஜிக்கல் டேர்ம்ஸ் வச்சு நான் பண்ணக்கூடாது, ரிசர்ச்சே பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நான் ரொம்ப பெருமையாக எல்லாம் ரெடி பண்ணி எடுத்துகிட்டு போய் நான் போய் ஒரு ஒன் ஆஃப் த டாப் ப்ரொஃபஸர்ஸ் அவங்ககிட்ட போய் பேசுகிறேன். ஏம்மா சின்ன வயசுலேயே நல்லா இருக்கிற பிள்ளைங்களை கெடுக்கணுமா உனக்குன்னு சொல்லி அமுச்சு விட்டாங்க. அண்ட் தென் ஓகே, மேபி ஐ தாட் நான் காம்ப்ளிகேட் பண்ணுறேனோ விஷயங்களை, மேபி நான் இவங்களுக்கு இதெல்லாம் சொல்லி கொடுத்து வாட் இஃப் ஐ காம்ப்ளிகேட் தெம், அந்த குழந்தைத்தனத்தை நான் எடுத்துருவேணும்னு எனக்கு புரிய வச்சாங்க. அப்போ ஐ அண்டர்ஸ்டுட். சரி சொல்லிக் கொடுக்காம வந்து இப்போ என்ன ஆச்சு, எவ்வளோ விஷயங்கள். அம்மா எனக்கு சோகமாக இருக்குது, அம்மா எனக்கு கோவமாக இருக்குன்னு வாயை திறந்து அந்த குழந்தைக்கு சொல்ல தெரில. எமோஷனல் லிட்ரஸியே போச்சு. ஸோ அந்த மாதிரி சூசைடல் ஐடியேஷன்ஸில் ஜாஸ்தி இருக்கிறவங்க திஸ் இஸ் வாட் ஐம் கோயிங் த்ரூன்னு சொல்லவே முடியாத நிலைமையில் இருக்காங்க. ஏன்னா அவங்க அதை கற்றுக்கவே இல்லை. இப்போ இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா அது கப்புள்ஸ் கிட்ட நிறைய பார்க்க முடியுது. யங்ஸ்டர்ஸ், அடலசன்ஸ், இதை தாண்டி கப்புள்ஸாக இருக்கிறவங்க, லவ் பண்ணுறவங்க, இன்ஃபேக்ட் ஓவர் பொசசிவ்னஸ் கோஸ் டு கில் தெம்.
Yeah. ஒண்ணு நீ என் கூட வாழு, இல்ல ஐ வில் கில் யூ ஆர் யூ ம். கில் யுவர் செல்ஃப். இந்த மாரி கல்யாணம் பண்ணி வாழ்ந்தாலும் எப்படின்னா, நாங்க கல்யாணம் பண்ணி வச்சுட்டோம். இட் இஸ் யுவர் டியூட்டி. யூ ஹேவ் டு ஓகே. ஹேண்டில். இல்லாட்டி அது எங்களோட மரியாதை குறைவு. ம். வாட் த கேர்ள் ஆர் பாய் இஸ் அண்டர்கோயிங் இன் தட் சிச்சுவேஷன், அதை எப்படி வந்து பேரண்ட்ஸ் வெளியில கொண்டு வரணும். ஏன்னா அவங்களால சொல்லவே முடியல. பேரண்ட்ஸோட தலகுனிவுக்கு நம்ம காரணம் ஆயிடக்கூடாது. அட் எனி காஸ்ட், அது மேரிடோ அன்மேரிடோ, தே ஆர் டேக்கிங் த மோட் ஆஃப் சூசைட். இவ்வளோ வருஷம் வளர்ந்து வந்து அவங்களுக்குள்ளன்னு நிறைய டேலண்ட்ஸ் இருக்கும். இது எல்லாத்தையும் தாண்டி தே ஆர் டேக்கிங் தி ஸ்டெப். இப்போ ஆஸ் அ பேரண்ட்ஸுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புறீங்க இந்த இடத்துல? என்னன்னா, ஓவர் இன்டெலிஜென்ஸ் ஆஃப் பேரண்ட்ஸுமே ப்ராப்ளம் தான். அரேஞ்ச்டு மேரேஜே இப்போ கமல்ஹாசன் சூப்பரா சொன்ன மாரி, இஃப் யுவர் மேரேஜ் இஸ் அரேஞ்ச்டு, யுவர் லைஃப் இஸ் அரேஞ்ச்டு. அது அந்த கண்ட்ரோலே நீங்க அவங்க கிட்ட குடுத்துட்டீங்கன்னா, ஐ அம் நாட் அகைன்ஸ்ட் அரேஞ்ச் மேரேஜஸ். பட் அந்த இடத்துல 2 பேத்தோட கன்சென்ட் இருக்கா? 2 பேத்துக்குள்ள அந்த அண்டர்ஸ்டாண்டிங் பில்ட் ஆகியிருக்கா? 2 பேர்னால ஒரு நல்ல லைஃப் கிரியேட் பண்ண முடியுமா? எஸ். அப்படின்னா சந்தோஷமா என் பொண்ண குடுப்பேன், என் பையன குடுப்பேன். இது அந்த பேரண்ட்ஸுக்கு புரியுதா? இல்ல எதனால கட்டி குடுக்குறோம்? சொசைட்டல் எக்ஸ்பெக்டேஷன்ஸ்னாலயா? இல்ல இதுலேருந்து ஏதாவது கெயின் இருக்குதா? இல்ல இந்த பொண்ணோட நம்ம என் பொறுப்பு ஆஸ் அ பேரண்ட்டா நான் அத முடிச்சு வச்சிரணும். அந்த அந்த வைராக்கியத்துக்கு நீங்க பண்ணி வைக்கிறீங்களா? இன்டென்ஷன் மேட்டர்ஸ். எந்த இன்டென்ஷனோட அந்த அந்த பேரண்ட் தான் குழந்தைய கல்யாணம் பண்ணி குடுக்குறாங்க? எந்த இடத்துலேருந்து அது வருது? சொசைட்டிக்காக வருதா? குழந்தைய கேர் பண்ணி நாளைக்கு அவன் நல்லா வாழணும், நாளைக்கு அவன் நல்லா வாழணும்னு நினச்சு அனுப்புகிறாங்களா? இல்லை என்னோட பேரண்ட்டா, அப்பா என்னோட ரெஸ்பான்சிபிலிட்டி முடிச்சு நான் சாஞ்சிடலாம்ப்பா அப்படி யோசிச்சு கொடுக்குறீங்களா? இந்த யோசனையிலேருந்து வி ஹேவ் டு ஸ்டார்ட். பேரண்ட்ஸ் சைட்லேருந்து எடுத்துக்கிட்டோன்னா அண்ட் தென் கல்யாணமே பண்ணிட்டு போகிறதுக்கு முன்னாடி அந்த சப்போர்ட் என்னைக்கு என்ன ஆனாலும் நீ திரும்பி இங்கே வரலாம், இது உன் வீடு, நீ அங்கே போனால் அதாம்மா உன் வீடு, இனிமேல் நீ தாம்மா அதெல்லாம் பார்த்துக்கணும்னு சொல்லி அனுப்புகிற நிறைய வீடு பார்ப்போம். பட் அந்த திரும்பி வர்றதுக்கு ஸ்பேஸ் டு கம் பேக் அந்த மாதிரி ஒரு இடம் எப்போவுமே இருக்கணும். ஸோ அந்த ஒரு சேஃப்டி ஃபீலிங் இருந்துச்சுன்னா அந்த மேரேஜில் எவ்வளோ கான்ஃப்ளிக்ஸ் வந்தாலும் ஒரு தைரியம் நமக்குள்ளே இருக்கும். நான் மேனேஜ் பண்ணுறேன், ஆனால் என்னால் பண்ண முடியலன்னா எனக்காக யாரோ இருக்காங்க. ஸோ அந்த ஒரு சப்போர்ட் வந்து அஸ் அ ஃபேமிலியாக நம்ம கொடுக்கணும். ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து பேரண்ட்ஸோடது. அது முடியல, அந்த நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ எங்களை தலை குனிய வச்சிடாது அப்படின்னு எவ்வளோ ஸ்க்ராட்ச்லேருந்து நம்ம க்ளீன் பண்ண வேண்டியது இருக்குன்னு அப்போ பார்க்குறீங்களா? எப்படி சொசைட்டியை மாற்ற முடியும்? அண்ட் பேரண்ட்ஸ் நாங்கள் இப்படி தாம்மா வளர்ந்தோம், எங்களுக்கு இதாம்மா தெரியும், எனக்கு இதாம்மா முக்கியம், கௌரவம் தான் முக்கியம், இவங்களை எப்படி வந்து நம்ம டீசென்சிடைஸ் பண்ணுறது? ஸோ நம்ம எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணணும்னு நீங்கள் யோசிச்சிங்கனாலும் இட் கோஸ் டீப்பர் அண்ட் டீப்பர். இது வந்து பேரண்ட்ஸை வந்து நம்மளால் இதுலேருந்து வெளியில் வர முடியாதுன்ற சூசைடுன்ற ஒரு முடிவு எடுக்கிறவங்களுக்கு, இல்லை நாங்கள் சூசைடுக்கு போகல, பட் வி டோன்ட் வாண்ட் டு லிவ் டுகெதர்னு டைவர்ஸ், உடனே டைவர்ஸ். ஓகே. நான் சொல்கிற ஒரு 30-40 இயர்ஸுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அவ்வளோ சீக்கிரம் அந்த முடிவெல்லாம் எடுக்க முடியாது. ஓகே. நவ் கல்யாணம் ஆன 10வது நாள், ஏன் 3வது நாள் டைவர்ஸ். நோ, நான் வாழ மாட்டேன். அண்ட் தே ஆர் பீங் செப்பரேட்டட் ஈச் அதர். கிராண்டாக கல்யாணம், லேவிஷான கல்யாணம், நிறைய செலவு. ஸோ இந்த மாதிரி ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் டைவர்ஸ் அப்படின்னு இட் மேபி 20 இயர்ஸ் கழிச்சு டைவர்ஸ்ன்ற முடிவு எடுக்கிறவங்களும் இந்த காலத்தில் இருக்க தான் செய்கிறாங்க. அந்த இடத்துல ஒரு கவுன்சிலராக நீங்கள் அவங்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? ஸோ இப்போ டிவோர்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா என்ன என்ன காரணங்கள்லாம் நடக்குது பெரும்பாலும் அப்படின்னு எடுத்துக்கலாம். இந்தியாவில் நிறைய இடத்துல வந்து அப்யூஸ், டொமஸ்டிக் அப்யூஸ் நிறைய இடத்துல இருக்கு. எஸ். அண்ட் இன்னொரு காரணம் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை, கம்யூனிகேஷன் இல்லை, சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை, போத் எமோஷனல் அண்ட் ஃபிசிக்கல் சாட்டிஸ்ஃபேக்ஷன். நிறைய காரணங்கள் நடக்குது. இதே சமயம் வேல்யூஸ் செட் ஆகலை. எனக்கு சில விஷயங்கள் இன்ட்ரெஸ்ட் இருக்குது, பேஷன் இருக்குது, ஆனால் அவருக்கு அது செட் ஆகலை. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்களுக்கு இப்போ டிவோர்ஸ் ரீசெண்டாக ஆகிட்டு இருக்குது. ஆனால் அந்த ஆப்ஷன் வந்து எப்படி அந்த கப்பல் எடுத்துக்கிறாங்க, எதனால் அந்த எக்ஸ்டென்ட்டுக்கு அது போகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஸோ இது எங்கன்னா மேரேஜ் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த ப்ரீமேரிட்டல் கவுன்சிலிங் ஏன் நான் எம்ஃபசைஸ் பண்ணுறேன் அப்படின்னா, அந்த ஒரு புரிதல் 2 பேருக்குள்ளே எஸ்டாப்ளிஷ் ஆகிடுச்சு. ஃபவுண்டேஷன் போட்டிங்கன்னா பில்ட் பண்ணிக்கலாம். ஸோ ப்ரீமேரிட்டல் கவுன்சிலிங் எடுக்கிறது இஸ் வாட் ஐ வுட் சஜஸ்ட் பர்சனலி. ஏன்னா கல்யாணம் ஆனதுக்கப்புறம் ஐ கோயிங் டு ஃபிகர் அவுட் உங்கள் வேல்யூஸ் என்ன, என் வேல்யூஸ் என்ன, எனக்கு என்ன பிடிக்கும், உனக்கு என்ன பிடிக்காது, அதில் அட்ஜஸ்ட் பண்ண போகிறோமா இல்லை முட்டிட்டு உட்கார போகிறோமா? ஸோ அந்த எக்ஸ்டென்ட் ப்ரிவென்ட் பண்ண போகிறோம். ஸோ ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு ப்ரீமேரிட்டல் கவுன்சிலிங் இஸ் அட்வைசபிள். சரி, கல்யாணம் ஆயிடுச்சு, நியூலி மேரிட் அண்ட் இட்ஸ் அன் அரேஞ்ச்டு மேரேஜ், தே ஆர் போத் ஸ்ட்ரேஞ்சர்ஸ், நவ் தே ஆர் கெட்டிங் டு நோ ஈச் அதர் அப்படிங்கிற மாதிரி இருக்குன்னா என்னென்ன மாதிரி நீங்கள் உங்கள் 2 பேர்த்தோட ரிலேஷன்ஷிப்பை பில்ட் பண்ணணும். வாட் ஆர் ஆல் த ஸ்ட்ராட்டஜிஸ் அண்ட் ஸ்கில்ஸ் த பார்ட்னர் ஷுட் இன்டெல்ஜ் இன். எப்படி வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், கம்யூனிகேஷன் எப்படி பில்ட் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி வந்து போஸ்ட் மேரேஜுக்குன்னு நீங்கள் சில ஸ்கில்ஸ் வந்து கற்றுக்கலாம். இதெல்லாம் நம்ம சொல்லி கொடுத்துக்காதனால தான் இப்போ இதெல்லாம் கற்றுக்கிற நிலைமையில் நம்ம இருக்குது. இதெல்லாம் கிளாஸஸாக வர ஆரம்பிச்சிருச்சு இப்போ. ஸோ மார்க்கெட்குள்ளே வர அளவுக்கு இந்த மாதிரி விஷயங்கள் இப்போ வந்துருச்சு. பிகாஸ் த லேக் ஆஃப் அந்த ஒரு ப்ராக்டிஸோ கண்டிஷனிங்கோ நாலேஜோ அப்போ இல்லை, அந்த இடத்துல தேவைப்படலை. ஆனால் இப்போ தேவைப்படுது. பிகாஸ் ஒரு பொண்ணாகட்டும் ஒரு பையனாகட்டும் அந்த அட்டானமி வர ஆரம்பிச்சிருச்சு. நான் ஒரு இண்டிவிஜுவல், இது என்னோட ஒரு தனி லைஃப் தான், அதில் நான் இது ஒரு பார்ட் ஆஃப் இதுதான் என் மேரேஜ். ஸோ இந்த மாதிரி யோசிக்க ஆரம்பிக்கிறோம் நம்மளாம் இப்போ. ஸோ இந்த மாதிரி ஒரு இண்டிவிஜுவலிட்டி வெளியே வர ஒரு மேரேஜில் வந்து
அந்த இடத்துல ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து எப்படி வந்து எஸ்டாப்ளிஷ் பண்றது? எது அட்ஜஸ்ட் பண்ணணும், எது அட்ஜஸ்ட் பண்ணக்கூடாது. எது லிமிட், எது லிமிட் இல்ல. ஸோ இந்த நாலேட்ஜ் வந்து எல்லாருக்குமே வரணும். எத நான் பொறுத்துப்பேன், எத நான் பொறுத்துக்க மாட்டேன். இது வந்து ஓப்பனா கம்யூனிகேட் பண்ணி அக்செப்டன்ஸ் இருக்கா இல்லையா? ஸோ இத நம்ம கண்டிப்பா பார்க்கணும். அண்ட் டிவோர்ஸ்ங்கிறது வந்து இப்போ ஒரு 2, 3 கேஸ் நான் படிச்சிருக்கேன். அந்த பொண்ணுக்கு வந்து ஒரு லோவர் எக்கனாமி ஃபேமிலி தான். கல்யாணம் பண்ணி குடுத்த இடம் நல்ல இடம். அந்த பையங்க நல்லா வேலை பண்றாங்க, எல்லாம் பண்றாங்க. பட் ஹி இஸ் அப்யூசிவ். டொமஸ்டிக் அப்யூஸ் ரொம்ப ஜாஸ்தி இருக்கு. செக்ஷுவல் அப்யூஸும் இருக்கு. இப்போ அவ டிவோர்ஸ் பண்ணானா, அவ குடும்ப மானம் போயிடும். 1. அண்ட் அவளோட சின்ன வயசுலேருந்து வளர்த்ததுன்னா, ஓகேம்மா படிச்சிருக்கே, யூஜி முடிச்சிருக்கே, போதும் கல்யாணம் பண்ணிக்கோ. வேலையெல்லாம் போ வேண்டாம். முடக்கிட்டாங்களா? ஓகே. 2வது ஆப்ஷனும் போச்சு. அவளுக்குன்னு அட்டானமி கிடையாது. என்ன ஒரு இண்டிபெண்டன்ஸியும் கிடையாது. இப்போ அவ வீட்ட விட்டு வெளிய போனோம்னாலும், வாழ்க்கை கிடையாது. நான் எப்படி பொழைப்பேன்? ஃபினான்ஷியலி எப்படி பொழைப்பேன்? நாட் இன்னொன்னு ஸ்ட்ராங். அசிங்கம். ஒரு டிவோர்ஸியே இந்த சொசைட்டி எப்படி பாக்குது? ஸோ நம்ம பேட்ரி லொக்காலிட்டில தான் வாழ்றோம். பேட்ரியார்கி இதெல்லாம் நம்ம நெறைய பேசுறோம். ஆனாலும் இன்னுமே வந்து அந்த ஒரு இம்பேலன்ஸஸ் இருந்துட்டே தானே இருக்கு. நம்ம டிவோர்ஸ் பண்ணி வெளிய வந்தாலுமே வந்து நம்மளால வாழ முடியுதா? இல்ல. சரி இப்போ நம்ம அந்த அ இப்ப இப்ப மென்னுக்கு பத்தி பேச வரோம் அப்டின்னா, கோர்ட் கேஸ்ல போட்டு நாங்க காசு குடுக்குற நெலைமையில இருக்கோம். விமன் ஆர் மிஸ்யூசிங் தியர் ரைட்ஸ். ம். டிவோர்ஸ் காரணம் காட்டி ஹஸ்பண்ட்கிட்ட இருந்து மணி எக்ஸ்பெக்ட் பண்றது. நெறைய டைனமிக்ஸ் இதுக்குள்ள வந்து போயிட்டே இருக்கு. இட் இஸ் கோயிங் பியாண்ட் ரிலேஷன்ஷிப்ன்னு தான் நான் சொல்லுவேன். அந்த 2 பேர்த்தோட ஷேர்ட் லைஃப்ப தாண்டி இந்த டிவோர்ஸ் வந்து இன்னுமே ஒரு சொசைட்டல் விஷயமா மாறிட்டு இருக்கு அப்படின்னு எனக்கு தோணுது. எப்படி ஃபெமினிசம் பேசுறோமோ, சில பேர் அத வந்து சாதகமா யூஸ் பண்ணிக்கிறாங்க. சில பேர் அத வந்து இப்ப எப்படி அந்த சூடோ ஃபெமினிசம் மாரி நான் ஃபெமினிஸ்ட் தான். ஆனா அது எனக்கு சாதகமா நான் யூஸ் பண்ணிப்பேன். இந்த மாரியும் அந்த டிவோர்ஸ் பார்க்கப்படுது. ஸோ இப்போ டிவோர்ஸ் பண்றது ரைட்டா தப்பாங்கிறது அந்த கேள்வி எங்க தான் இப்ப நான் பிளேஸ் பண்ணுவேன்? இதுக்கு வாட் இஸ் த சொல்யூஷன்? இட் இஸ் பியாண்ட் தட். ஸோ ஃபர்ஸ்ட் அந்த ரிலேஷன்ஷிப்ங்கிறோட அந்த ஒரு அர்த்தத்த நம்ம புரிஞ்சுக்கணும். அது எவ்வளோ ஒரு முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா மேரேஜ் இட்செல்ஃப் இஸ் அ சொசைட்டல் கண்டிஷனிங் தான் இன்னுமே பேசிட்டு இருக்காங்க. மேரேஜே இருக்கக்கூடாது. ஏன்னா அதுவே வந்து ஒரு சொசைட்டி உங்கள வந்து ட்ரெயின் பண்ணுது ஒரு விஷயத்துக்கு. ஆமா. ஸோ இந்த மாரி பேசுற கட்டத்துல நம்ம ஒரு 2 கப்பிள் ஹாப்பிலியா இருக்கணும். அவங்க வந்து டிவோர்ஸ் பண்ணக்கூடாது. இப்படி வந்து பேசுறதுக்கான பிரிவிலேஜ் இருக்கா அப்படின்னு கேட்டா எனக்கு தெரியல. பட் 2 பேரும் இஃப் தே ஆர் லவ்விங் ஈச் அதர், தே வாண்ட் டு பில்ட் அ லைஃப் டுகெதர். ஹேவ் டு அந்த ரீப்ரொடியூஸ் பண்ணணும். நல்ல குழந்தைய வளர்த்தணும். இந்த உலகத்த நான் நல்லா ஆக்கப் போறேன் ஆஸ் எ கப்பிளா அப்படின்னு அவங்களுக்கு தோணுச்சுன்னா, அந்த எஃபோர்ட் அவங்க போட்டே ஆகணும். இப்ப இருக்கிற நிலைமைக்கு டேக்கிங் ஹெல்ப் ஃப்ரம் அ ப்ரொஃபஷனல் இஸ் அட்வைசபிள். அத தாண்டி ஓப்பன் கம்யூனிகேஷன் பழகுறது. அந்த அன்கம்ஃபர்டபுளா இருக்கணும் 2 பேரும் சேர்ந்து இருக்கும்போது. எனக்கு நீ பண்றது புடிக்கல அப்படின்னு சொல்றதுக்கு நம்ம ஒரு மாரி தான் இருக்கும். அந்த இடத்துல அந்த இடமே குடுப்பாங்களான்னு கூட தெரியாது. அந்த மாரி அன்கம்ஃபர்டபிள் கான்வர்சேஷன்ஸ் வைக்கணும் ரெகுலரா. ஸோ ரெகுலர் செக்-இன்ஸ் பண்ணணும். பார்ட்னர் ஓகேவா இருக்காங்களா? எப்படி இருக்காங்க? வாரம் வாரம் உங்களுக்கு புடிச்ச விஷயம் பண்றது. ஸோ அந்த ஒரு ஸ்பார்க் அண்ட் ஸ்பான்டேனிட்டி போகவே கூடாது ஒரு ரிலேஷன்ஷிப்ல. அது எவ்வளோ வயசு ஆனாலும் பரவால்ல. தோ லைஃப் டிமாண்ட்ஸ் டைம், எனர்ஜி, மனி அங்க ஏன் இருக்கீங்க 2 பேர் அப்போ? ஏன்னா ஹியூமன் ரன்ஸ் வித் கனெக்ஷன். நம்மளோட பேசிக் நேச்சரே கனெக்ஷன்ல தான். கம்யூனிட்டில தான். நம்ம அப்படிதான் வளர்ந்துருக்கோம். அந்த இடத்த ஷேக் ஆகும்போது, நான் இண்டிபெண்டன்ட்டா இருப்பேன். நான் தைரியமான இது அப்படின்னாலே ஹியூமனுக்கு டச்சும் கனெக்ஷனும் ரொம்ப முக்கியம். அவன் லைவ்லியா ஃபீல் பண்ணணும் அப்படின்னா. ஸோ அந்த அளவுக்கு ஒரு முக்கியமான விஷயம் தான் மேரேஜா நான் பார்க்குறேன். அண்ட் அதர் தென் தட் ஆஸ் அ ஒரு சொசைட்டில இருக்கிற 2 இண்டிவிஜுவலா என்ன மாரி விஷயங்கள நீங்க கொண்டு வரீங்க, எடுத்துட்டு வரீங்க இந்த சொசைட்டிக்கு? ஆஸ் அ கப்புலா 2 பேரும் எப்படி க்ரோ ஆகுறீங்க? 2 பேத்த எப்படி க்ரோ ஆக விடுறீங்கங்கிறத விட, எப்படி ஹெல்ப் பண்றீங்க? சப்போர்ட் பண்றீங்க ஈச் அதர். 2 பேரும் எப்ப டிபெண்ட் ஆகி, என் ஐடென்டிட்டி உன் மேல, உன் ஐடென்டிட்டி என் மேல. அதாவது யூ ஆர் மை லைஃப் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் வரும்போது தான் பொசெசிவ்னஸ். இந்த தேவையில்லாத இது பண்ணாத, அது பண்ணாத, நீ எப்படி இந்த ட்ரெஸ் போடலாம்? நீ அவன்கிட்ட பேசாத, இவ கூட பேசாதங்கிற அந்த ஒரு ஐ ஓன் யூ. அந்த என்டைட்டில்மென்ட் இருக்கு பார்த்தீங்களா? தட் இஸ் த ப்ராப்ளம். அவங்கனால டிஸ்டிங்விஷ் பண்ண முடியாம போயிறக்கூடாது அந்த க்ளோஸ்னஸ்ல. நான் ஒரு தனி ஆளு, அவங்க ஒரு தனி ஆளு. அவங்களுக்கு ஒரு லைஃப் இருக்கு, எனக்கு ஒரு லைஃப் இருக்கு. எனக்கான ரெஸ்பெக்ட் எனக்கு வேணும், உனக்கான ரெஸ்பெக்ட் வேணும். 2 பேரும் இன்டெகிரிட்டி, டிக்னிட்டியோட வாழ்வோம். இந்த அண்டர்ஸ்டாண்டிங் கண்டிப்பா. நான் ஒரு இண்டிவிஜுவல்ங்கிறத அவங்க புரிஞ்சுக்கிட்டாலே, என் வாழ்க்கை என்னோட வாழ்க்கை தான். அதுல இவங்க எனக்கு ஒரு சப்போர்ட். அவ்வளோதானே தவிர்த்து, யூ டோன்ட் ஓன் தெம். அந்த நெறைய என்டைட்டில்மென்ட் பேர் எடுத்துக்கிட்டோம். வந்து இப்ப நீங்க சொன்ன இந்த ஒரு பாயிண்டோடைய புரிதல் இல்லாததுனால தான் இட் கண்டிப்பா. கோஸ் இன்டு அ ப்ராப்ளம். இப்போ என்ன டாக்டர் கிட்ட எப்படி நம்ம உடம்பு சரியில்லன்னு போனா, ஒரு ரெசிப்ட் எழுதி, மருந்து எழுதி ம். குடுக்குறாங்களோ, ஃபர்ஸ்ட்டு சஜஷன் கோயிங் பிஃபோர் டைவர்ஸ் இஸ் கோ அண்ட் மீட் அ எஸ், சைக்காலஜிஸ்ட். எஸ், எஸ். லாவுமே நெறைய ஸ்டேஜஸ் நமக்கு அப்படித்தானே குடுக்குது. ஃபர்ஸ்ட் வந்து மியூச்சுவல் செப்பரேஷன் குடுக்குறாங்க. கோர்ட்ல இருக்கிற கவுன்சிலர் மீட் பண்ண வைப்பாங்க. லாயர்ஸோட பேச வைப்பாங்க. அந்த மாரி ஆப்பர்ச்சுனிட்டி கோர்ட்டே குடுக்குது இப்போ. டிவோர்ஸ் ஆகறதுக்கு முன்னாடி. ஸோ டைம் இருக்கு இன்னும். அத சார்ட் அவுட் பண்ண முடியுங்கிற பாசிபிலிட்டி தெரிஞ்சா, உடனே ஹெல்ப் எடுத்து சார்ட் அவுட் பண்றதுல தப்பே கிடையாது. பட் வென் தேர் இஸ் அப்யூஸ், நோ காம்ப்ரமைஸ். அவ்வளோதான். என்னோட பெர்சனல் ஒப்பீனியன் அது. ஏன்னா அப்யூஸ் கேன் நெவர் பி ரீஇன்ஃபோர்ஸ்ட் ஆர் என்கரேஜ் தான் நான் சொல்லுவேன்.
ஏன்னா நீங்க அங்க நின்னு திருத்தணும்னு நெனச்சு பண்றது அது வேற. ஆனா மாறிருவாங்க, சரியாயிரும், நான் மாத்திருவேன். இந்த மாரி உள்ள மாட்டிக்கிறாங்க. பட் அந்த அப்யூஸ் அவங்க பண்றவங்க, அவங்களுக்கு அது புரியவே இல்லன்னா, அந்த ரிமோர்ஸ் அப்படி இருக்காங்க அப்படின்னா, அந்த இடத்துல போய் திருத்துறது ஒண்ணும் உங்க வாழ்க்கை கிடையாது. அவங்க கூட நீங்க சேர்ந்து நீங்களும் வாழ தானே போயிருக்கீங்க. அவங்கள திருத்தி, அவங்கள நல்லவனா ஆக்குறதுக்கு நீங்க போக கிடையாது. ம். ஸோ எத தாங்கணும், எத தாங்கக்கூடாது. தாங்க ஓகே. முடியாத நிலைமையில இட் இஸ் ஓகே டூ பிரேக் அ மேரேஜ்ங்கிறது தான் என்னோட ஒப்பீனியன் பர்சனலி. As a psychologist, you feel like after 1, 2, 3, 4, 5, 6 of sittings of counseling with the counselor, marriage லைஃப்ன்றது ஒரு பாண்டேஜா இருக்குமா? இல்ல அதுக்கப்புறமும் நெறைய பேர் நான் பேசினதுக்கு அப்புறமா எனக்கு வேண்டாம் ஓகே. அப்படின்னு பிரிஞ்சவங்களும் இருக்காங்க. இந்த கவுன்சிலிங்ல வந்து இந்த சிட்டிங்ஸ், ஃபர்ஸ்ட் சிட்டிங் நீங்க சக்ஸஸ்ஃபுல்லா முடிச்சிட்டீங்க, செகண்ட் முடிச்சிட்டீங்க, தேர்ட் ஓகே. முடிச்சிட்டீங்க. வாட் இஸ் திஸ் பேஸ்ட் அவுட் ஆஃப் மனி ஆர் ரியலி சேஞ்சிங் தேர் லைஃப்? மனி இஸ் ஃபார் மை எனர்ஜி, மை நாலேஜ், தி ஸ்பேஸ் ஐ எம் கிவிங் தெம். ஏன்னா, ஓகே உட்காந்து கேட்க தானம்மா செய்றீங்க, பிரச்சனைய கேட்க தானே செய்றீங்க அப்படின்னு சொல்லி எளக்காரமா சொல்லிருவாங்க. பட் இப்போ ஒரு 1 மணி நேரம், 2 மணி நேரம், 3 மணி நேரம், 4 மணி நேரம் கூட சில கிளையண்ட்ஸ்க்கு போகும். அந்த இடத்துல நானும் ஒரு மனுஷி தான். எனக்கும் லைஃப்ல நெறைய பிரச்சனை இருக்கும் தான். ஆனா நான் அங்க உனக்காக உட்கார்ந்துருக்கேன். எனக்கு அன்னைக்கு உடம்பு சரியில்லாம இருக்கலாம். எனக்கு அன்னைக்கு மென்டல் ஸ்பேஸ் ப்ராப்பரா இல்லாம இருந்திருக்கலாம். பட் ஸ்டில் ஐ அம் ஷோயிங் அப். ஸோ அந்த இடத்துல என்னோட மென்டல் லேபர் ஒண்ணு, பிசிக்கல் லேபர் ஒண்ணு, நான் இவ்வளோ நாள் படிச்சுட்டு வந்தது. சில விஷயங்கள் லைஃப் பத்தி நெறைய பேர் எக்ஸ்பீரியன்ஸ்ல புரிஞ்சிருப்பாங்க. நாங்க சில விஷயம் தியரிட்டிக்கலி, சயின்டிஃபிக்கலியும் பேசுறோம். எங்கனால அது கொஞ்சம் ஒரு ஸ்டெப் பின்னாடி போய் என்னதான் நடக்குதுன்னு பார்க்கக்கூடிய ஒரு நாலேட்ஜ் எங்களுக்கு இருக்கு. ஸோ அந்த நாலேட்ஜ ஆஃபர் பண்ணி தான் உங்க லைஃப்ப பெட்டர் ஆக்கணும்னு நெனைக்கிறோம். ஸோ அந்த நாலேட்ஜ்க்கான ரெஸ்பெக்ட் அண்ட் த டைம். டைமுக்கு எப்பவுமே வேல்யூ இருக்கு. ஸோ உட்காந்து இவ்வளோ விஷயம் நம்ம கேட்டு, இப்ப நான் ஒரு ஒரு சின்ன தப்பு அவங்கள மிஸ்ரீட் பண்ணிட்டா, அவங்க லைஃபே மாறுறதுக்கான அந்த ஒரு பெரிய பவர் வந்து எனக்கு இருக்கு. ஆனா அத எடுத்துட்டு நான் போய் அவங்க லைஃப கெடுக்கிறதோ, இல்ல மேம்படுத்துறோங்கிற அந்த ஒரு என்டைட்டில்மென்ட் எடுத்துக்கிட்டேன் அப்டின்னா, நான் ஒரு சைக்காலஜிஸ்ட்டா தோத்துட்டேன். பட் எப்படி நான் அத யூஸ் பண்றேன்? எனக்கான ஸ்பேஸ எப்படி நான் யூஸ் பண்றேன்? அண்ட் என்னோட மணி நான் எவ்வளோ சார்ஜ் பண்றேன்? ஏன் சார்ஜ் பண்றேன்? மார்க்கெட்டா பார்க்குறவங்க இருக்காங்க. மார்க்கெட்டா பண்றவங்க இருக்காங்க. பேசிக்கான ஒரு கவுன்சிலிங் குடுத்துட்டு உங்கனால 1500 பெர் செஷன் சார்ஜ் பண்ண முடியும். ஆனா அதே என் இன்டென்ஷன் ஒண்ணு நான் பார்த்துக்கணும். ஆனா நான் போடுற லேபருக்கு ஐ கிவ் அ வேல்யூ. ஏன்னா நான் ஃப்ரீ கிடையாது. நான் படிச்சுட்டு வந்தது எல்லாமே ஒரு வேல்யூக்காக தான். எனக்கும் ஒரு வாழ்க்கை இருக்கு. நானும் நாளைக்கு போய் வாழணும். அதுக்கான காஸ்ட்டா தான் ஒரு கவுன்சிலிங் செஷன்ல நம்ம மணி எடுத்துட்டு வரோம். அண்ட் இது ஏன் மல்டிபிள் செஷன்ஸ் போகுதுன்னா, தி இன்டென்சிட்டி ஆஃப் த ப்ராப்ளம். ஏன்னா நான் சொன்ன மாரி, ஒரு நாள்ல நடந்த பிரச்சனையா எதுவுமே இருக்காது. அக்யூமுலேட் ஆயி வந்திருக்கும். சின்ன வயசுலேருந்து கூட வந்திருக்கலாம். 1 வருஷம், 2 வருஷம், 10 வருஷம், 15 வருஷம். அவன் இவ்ளோ வருஷம் ஃபேஸ் பண்ணது இடத்துல கொண்டு வந்தனா, ஹெல்ப் எடுத்துக்கலாமா? அப்படின்னு ஒரு இடத்துக்கு வந்து உட்காருவான். ஏன்னா இந்தியால மென்டல் ஹெல்த் ஹெல்ப் எடுக்க போறேன் அப்படின்னு வந்து அவன் ஸ்டெப் எடுக்கிறதுங்கிறது ஒரு பெரிய வின். நான் யார் என்ட்ட வந்தாலும் முதல்ல அத அப்ரிஷியேட் பண்ணிருவேன். வந்திருக்கீங்க தெரபிக்கு. ஏன்னா எவ்வளவோ பேரு அதுக்கு மாறா தான் பேசுவாங்க. என்ன உனக்கு என்ன மூளல் பிரச்சனையா? மென்டலா நீ? என்ன உனக்கு இருக்கிறனால தான் நீ இப்படி தெரப்பி எடுத்துக்கிற? கவுன்சிலிங்க்குன்னு ஒரு பேர், அதாவது கப்புள்ஸ்ல ஒருத்தர் இன்னொருத்தர கூப்பிட்டாலே, என்ன பைத்தியம்னு பட்டம் கட்டிட்டான். எக்ஸாக்ட்லி. அதனால என்ன பேச கூப்பிட்டு போறான். இதுவே அகைன் பர்ஸ்ட் ஆஸ் அ ப்ராப்ளம். கண்டிப்பா. ஸோ இதையும் தாண்டி அவன் வரான் நம்மட்ட அப்படின்னாலே, அதுவே எனக்கு ஒரு ஆஸ் அ சைக்காலஜிஸ்ட்டா எனக்கு ஒரு பெரிய வின். வந்துட்டாங்க, ஹெல்ப் கேட்க வந்துட்டாங்க, புடிச்சுக்கலாம் அப்படிங்கிற மாரி இருக்கும் எனக்கு. அண்ட் ஏன் செஷன்ஸ் ஆகுது? ஏன் மல்டிபிள் செஷன்ஸ் ஆகுது அப்படின்னா, நம்மனால டெஃபினிட்டா இவ்ளோ செஷன்ல நீங்க சரியாயிருவீங்க. இவ்ளோ செஷன்ல உங்க லைஃப் ப்ராப்ளம்ஸ் போயிருமா? அப்பலாம் கிடையவே கிடையாது. அந்த கிளையன்ட்டோட கோஆப்பரேஷன் ஈக்குவலி இம்பார்ட்டன்ட். நான் ஒண்ணு சொல்ல தான் முடியும். எடுத்து பண்ணிக்கிறது உங்க வேல. ரைட். ஐ அம் வித் யூ. அவ்வளோதானே தவிர்த்து, ஐ அம் நாட் டூயிங் இட் ஃபார் யூ. ஐ வில் டெல் யூ திஸ் இஸ் வாட் இஸ் இது அப்படின்னு சொல்லிட்டு பண்றேன். இப்போ நான் ஒர்க் ஷீட்ஸ் குடுப்பேன். வீட்டுக்கு போய் இத கொஞ்சம் பிராக்டிஸ் பண்ணுங்க. பிரீதிங் ஒர்க் குடுப்பேன். ஸோ அந்த மாரி என்ன நான் குடுக்குறேனோ, அத பண்றதுக்கு நீங்க ப்ரிப்பேரா இருக்கீங்களா? ஓகே. அதையும் நான் பார்க்கணும். ஸோ அந்த ஈக்குவல் கோஆப்பரேஷன்ஸ் இருக்கும்போது, செஷன் எண்ணிக்கை கம்மியாயிட்டே வரும். ஏன்னா, எப்ப நம்ம டெர்மினேட் பண்ணுவோம்னு சரி எப்பதான் மேம் அப்ப இவங்க ரெடி போலாம் அப்படின்னு நீங்க இது ரொம்ப காமனா இருக்கிற ஒரு கேள்வி. எப்ப டெர்மினேஷன் நடக்கும் அப்படிங்கிறது, வென் வி நோ தட் நம்ம இல்லைனாலும் அந்த கிளையண்ட்னால ஒரு பிரச்சனை வந்து ஹேண்டில் பண்ண முடிஞ்சிரும். கான்ஃபிடன்ஸ். எஸ். அந்த ஒரு அவேர்னஸ், அந்த ஒரு ரெகுலேஷன், எமோஷனல் ரெகுலேஷன் அவனுக்கு இருக்கு. எஸ்டாப்ளிஷ் ஆயிடுச்சுப்பா அப்படின்னா, யூ கேன் ஓப்பன்லி டெல் தெம் ஓகே யூ ஆர் ரெடி. விட்டுருங்க. இவ்வளோ நாள் ரெடியா இல்லையானா கிடையாது. பட் யூ நோ பெட்டர் இப்போ. இவ்வளோ நாள் ஆமா மேம் நான் மூச்சு விட்டுட்டு தான் இருந்தேன். ஆனா என் பிரச்சனை போகலைன்னா, டிஃப்ரெண்ட்டா மூச்சு விடு. இவ்வளோ நாள் மூச்சு விட்டத விட ரெஸ்பாண்ட் டிஃப்ரெண்ட்லி. ஸோ மூச்சுங்கிறதுக்கு வந்து நான் எக்ஸாம்பிளா சொல்றேன். இவ்வளோ நாள் இந்த விஷயத்த இப்படி ஹேண்டில் பண்ணேன், ஒரு மாற்றமும் வரலமானா, டிஃப்ரெண்ட்டா ரெஸ்பாண்ட் பண்ணு. அதுக்கு உன்னால முடிஞ்சா யூ ஆர் ரெடி. ஸோ அந்த மாரி டைம்ல டெர்மினேட் பண்ணிருவோம். இப்போ மேரேஜ்ன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, when the couple find their own autonomy in themselves, I am an individual. அந்த எலிமெண்ட் அவங்களுக்குள்ள புரிஞ்சிருச்சு அப்படின்னா, அந்த ரெஸ்பெக்ட் எஸ்டாப்ளிஷ் ஆயிடுச்சுன்னா ஓகே. ஸோ இங்க வந்து செஷனுக்கு இவ்வளோ காசு அந்த அந்த அது ஓடவே ஓடாது. இந்த செஷன்ல இது நம்ம பார்த்துருக்கோம். ஏன்னா வி கான்ட் புஷ் பீப்பிள் இல்ல.
ஒரு செஷன்ல எனக்கு இவனை சரி பண்ணணும், நான் ஃபிக்ஸ் பண்ணணும்னு என்னோட இன்டென்ஷன பயாஸ கொண்டு போய் அவன் மேல திணிக்கக்கூடாது. மேபி என் கேரக்டர் எப்படின்னா, சீக்கிரம் சீக்கிரம் எல்லாமே எனக்கு முடிச்சிடணும், எல்லாமே எனக்கு ஃபிக்ஸ் பண்ணிடணும், எல்லாமே நல்லா இருக்கணும், என்னால அது சரியாயிருக்கணும். இந்த மாரி நோக்கத்தோட ஒரு கிளையண்ட்ட ஹேண்டில் பண்றேன்னா, அங்க என்னோட பேராசை தான் இருக்குது. அவனுக்கு அது ஹெல்ப்பே பண்ணாது. ஏன்னா எல்லாருமே ஒரே மாரி கோ த்ரூ பண்ண மாட்டாங்க. சில கிளையண்ட்ஸ் அப்படியே கப்ச்சுன்னு புடிச்சுப்பாங்க நம்ம சொல்றத. மேம் நீங்க சொன்னது இப்ப தான் ரியலைஸ் ஆகுது. ஐ கேன் கனெக்ட் த டாட்ஸ்" அப்படின்னு சூப்பரா வந்து டக்குன்னு கனெக்ட் ஆயிடுவாங்க. சில பேருக்கு அது 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 போகவே போகாது உள்ளுக்குள்ள. ஆ ஓகே பிளாங்க்கா தான் இருக்கு மேம், பிளாங்க்கா தான் இருக்கு. எவ்வளோ ரெடியா கிளையண்ட்ஸ் இருக்காங்க. ஸோ இத புரிஞ்சு போகணும். ஸோ இந்த இடத்துல நம்ம செஷன் மணின்னு பேச போனா எனக்கு ரொம்ப செல்ஃபிஷா ஃபீல் ஆகுது. ஓகே இத இப்படியும் பார்க்குறாங்க, இப்படி பார்க்குறாங்களா? அந்த கேள்விங்கிறது சொசைட்டில இருக்குங்கிறது நவ் ஐ அம் அவேர். ஸோ தேங்க் யூ ஃபார் தட். ஸோ இந்த எபிசோட்ல பார்த்தீங்கன்னா, சூசைட் இஸ் நாட் அ எண்ட். அதாவது உங்க பிரச்சனைக்கு சூசைட் வந்து ஒரு எண்ட் கிடையாதுன்னு ரொம்ப அழகா சொல்லியிருக்கீங்க. அந்த டயத்துல நம்ம ஃபாலோ பண்ணக்கூடிய இம்மீடியட் பிரிவென்டிவ் மெஷர்ஸ் என்ன அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஸோ பார்த்துட்ருக்க நெறைய பேருக்கு இது ரீச் ஆகணும். இந்த மாதிரி மைண்ட் செட்ல இருக்கிறவங்களுக்கு ஒரு சேஞ்ச் வரணும் அப்படின்னு தான் எங்களோட தாட். தேங்க் யூ ஸோ மச். தேங்க் யூ. தேங்க் யூ ஸோ மச்.